வணக்கம். சிரிக்க. ஓகே, நன்றி. சந்தோஷமாக சிரிப்போம். இன்று உங்களோட நாங்கள் ஷேர் பண்ண இருக்கிற தலைப்பு மகிழ்ச்சி. எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. அதாவது நம்மளுடைய மகிழ்ச்சி எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய மகிழ்ச்சி பொருட்கள் மீதும் இந்த உலக சிற்றின்பங்கள் மீதும் இருக்குதா, இல்லைன்னா நாம் பெர்மனண்ட்டான மகிழ்ச்சி நம்ம மனசில் இருக்குதா, பிறரை நம்ம காயப்படுத்தி அதில் வர்ற சந்தோஷத்தில் நம்ம மகிழ்ந்திருக்கிறோமா, இல்லை பிறரை மகிழ்விச்சு அவங்கள எப்போதுமே சந்தோஷப்படுத்தி நம்ம மகிழ்ச்சி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. இப்போ ஒரு 2 உதாரணங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராங்க. அவர் தன் மனசுக்குள்ளே இப்படி சொல்லிக்குவாராம், என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுக்கு தேவையான பல வகை பொருட்கள் இருக்கின்றன, நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு, மகிழ்ச்சியால் திளைத்திடு அப்படின்னு சொல்லிக்குவாராங்க. ஆனால் அவருடைய ஆயுட்காலம் இன்றைக்கா இல்லை நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்படலைங்க. ஆனாலும் அதே மாதிரி தாங்க நாமளும் இந்த உலக காரியங்களை குறித்து நம்ம இந்த உலக இன்பங்கள் மீது நம்ம மகிழ்ச்சியை வச்சுருக்கிறோம். ஆனால் பெர்மனெண்ட்டாக நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதாவது என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அந்த சமாதானம், அந்த மகிழ்ச்சி நமக்கு நம்ம உள்ளத்துலேயும், நம்ம இப்போ ஒரு ஊற்று தண்ணீர் மாதிரி தாங்க மகிழ்ச்சின்றது. நம்ம உள்ளத்துலேருந்து அந்த ஊற்று மாதிரி பொங்கி அடுத்தவங்களுக்கு ஃப்ளோ ஆகணுங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்றது நம்ம நம்மளோட வாழ்க்கையின் மூலிமா வெளிப்படுத்தி அவங்கள நம்ம மகிழ்விக்கணும். அதுதான் ஒரு மாற்ற முடியாத உண்மையாக இருக்குது. இறைவனுடைய மகிழ்ச்சி அப்படின்னா எதில் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆயன் ஒரு ஆடை தேடி பார்த்துட்டு பத்திரமா கொண்டு அந்த ஆட்டு மந்தையில் சேர்க்கறது மூலிமா மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே போல் தான் இறைவன் 99 ஆடுகளை விட அந்த ஒரு ஆட்டை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இறை வார்த்தை சொல்லுதுங்க. நம்மளுடைய மகிழ்ச்சியும் அதே மாதிரி எப்போதுமே பெர்மனண்ட்டான மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத குறித்து உங்கள்கிட்ட நான் இந்த சிறிய கதை மூலியமாக சொல்லியிருக்கிறோங்க. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இப்போ நம்ம துயரப்படலாம், துன்பப்படலாம், எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய மகிழ்ச்சியை எப்போதுமே நம்ம இறைவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருப்போங்க. நன்றி.